Hello friends, welcome to Bismi Samayal. இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். நல்ல கமகமன்னு உதிரியா சூப்பரான டேஸ்ட்ல மஷ்ரூம் பிரியாணி அதாவது காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்க பிகினரா இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறீங்கன்னா கூட தாராளமா ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கூட அடிபிடிக்காம குழையாம பெர்ஃபெக்ட்டா வரும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 400 கிராம் அளவுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு அரிசியை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசியை 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அரிசி வெந்து வரும்போது நமக்கு நல்ல உதிரியாக வரும். நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். 20 நிமிஷம் ஊறினா தான் அரிசி நமக்கு நல்ல நீளமாகவும் உடையாமலும் வரும். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். குக்கர் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க அதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெயே சேர்த்துக்கலாம். ஆனால் நெய் சேர்த்தோன்னா நல்ல வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த சைஸில் 2 பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, அப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட 3 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் பிரியாணியில் நமக்கு டேஸ்ட் இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டு இருக்கும் போதே இது கூட நான் காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாயை கீரி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு அப்படியே தான் போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே பச்சை மிளகாயும் கூடயே சேர்ந்து நல்லா வதங்கிரும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கும் போது பாத்திரத்தோட அடியிலெல்லாம் ஒட்டிட்டு ஃபுல்லாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும்ல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனேவே இது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா பாத்திரத்தோட அடியில் ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் சூப்பராக வதங்கி வரும். ஸ்டவ்வை லைட்டாக குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு இஞ்சி பூண்டு விழுது கலர் மாறி வரணும். ஸோ அது வரைக்குமே இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வதங்கிட்டு சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி கலருமே நல்லா மாறி வந்திருக்கு பாருங்க. பாத்திரத்தோட அடியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் தக்காளி எப்போவுமே கம்மியாக தான் சேர்க்கணும். நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து நமக்கு தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். ஸோ கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டு இதில் இருக்க தோல் எல்லாமே பிரிஞ்சு வரணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, தக்காளி எவ்வளோ சூப்பராக வதங்கி வந்திருக்குன்னு. தோல் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம புதினா மல்லி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண புதினா, அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்துக்கிறேன். புதினா மல்லி தான் இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவரையும் வாசனையும் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன அளவில் சேர்த்துக்கோங்க. இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இந்த காஷ்மீரி மிளகாய் தூளில் காரம் அவ்வளவா இருக்காது, நல்ல கலர் கொடுக்குன்றதுக்காக சேர்த்துருக்கேன். மிளகாய் தூளில் இருக்க பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு காளான் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். காளான் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து நிறைய தண்ணி வெளியில் வந்திருக்கும். ஸோ காளான்லேருந்து வெளியில் தண்ணி எல்லாமே நமக்கு ஃபுல்லாக வற்றணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கணும். இல்லை அப்படின்னா பிரியாணி நமக்கு டக்குன்னு குழஞ்சி போயிடும், உதிரியாக வராது.
இப்போ பாருங்க தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் வந்து நல்லா கெட்டி தயிராக புளிப்பில்லாத அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே பாதி எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல சூப்பராக வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தோன்னா அதே கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் இன்னைக்கு வந்து 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்ததுனால அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் இப்போ வந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் பால் வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்ல திக்கான பாலாக இருக்கணும். இது சேர்த்தோன்னா இந்த மஷ்ரூம் பிரியாணியோட டேஸ்டி வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியதே இந்த தேங்காய் பால் தான். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உப்பு சேர்க்க போகிறோம். நம்ம ஸ்டார்டிங்கில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து கரெக்டான அளவில் பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அரிசி சேர்க்க போகிறோம். தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த டைமில் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். அரிசியை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்மளால் உப்பு சேர்க்க முடியாது. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா அரிசி நல்லா வெந்து இந்த மாதிரி வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். மெதுவாக பார்த்து கலந்து விடணும். ஏன்னா பாஸ்மதி அரிசின்றதுனால இது உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்தோன்னா அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி நல்லா ஒரே லெவலில் வந்திருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம தம் போட்டோன்னா பிரியாணி வந்து நல்லா ஊத்திரியாக வரும். இப்போது குக்கரை ஒரு மூடி போட்டு மூடிட்டு அடியில் வந்து தோசைக்கல் வைக்க போகிறோம். தோசைக்கல் வந்து ஏதாவது பழைய கல் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. பழைய நான்ஸ்டிக் தோசைக்கல்லாக இருந்ததுனாலும் ஓகே தான். நீங்கள் டெய்லியும் தோசை சுடுறதை எடுத்து இப்போ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து தோசையோ சப்பாத்தியோ சுத்தமாக சுடவே வராது. இப்போது குக்கரை எடுத்து இந்த தோசைக்கல்லுக்கு மேலே வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். இந்த மூடிக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிட்டோன்னா உள்ளேருந்து சூடான காற்று எதுவுமே வெளியில் போகாது. ஸோ நான் வந்து ஒரு கல் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி கூட இது மேலே வச்சுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எவ்வளோ லோ ஃப்ளேமில் வைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி வைக்கணும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அதே லோ ஃப்ளேம்லேயே நல்லா தம் ஆகட்டும். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனேவே இதை திறந்து பார்க்கக்கூடாது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இதை நான் திறந்து பார்க்குறேன். மேலே இருக்கக்கூடிய அரிசி எல்லாமே அங்கங்கே நல்ல குச்சி குச்சியாக நிற்கிது பாருங்க. ஸோ பிரியாணி வந்து நமக்கு கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்திருக்கு. இதை எடுத்து காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட குழையாம நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்க. வாசனையும் நல்ல கமன்னு சூப்பராக இருக்குது. ஸோ நான் சொன்ன அளவுகளோட இதே பக்குவத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய பிரியாணி வெரைட்டிஸ், புலாவ் வெரைட்டிஸ், குஸ்கா எல்லாமே நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.